கும்பகோணம் பொதுமக்களே, நிராலி பாராமெடிக்கல் கல்லூரியில் நடைபெறும் இலவச கண் பரிசோதனை முகாமில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். கோவை மாநகராட்சி கூட்டத்தில் அமளி ஏற்பட்டதை தொடர்ந்து 5 கவுன்சிலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ், சிபிஎம் கவுன்சிலர்கள் 5 பேர் சஸ்பெண்ட் செய்து மேயர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் தகவலை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். என்ன காரணத்திற்காக இந்த அமளி ஏற்பட்டது? முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம். கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் இன்று காலை 10:30 மணிக்கு தொடங்கியது. அதிமுக சார்பில் தண்ணீர் பற்றாக்குறை என காலி குடங்களுடன் அவங்க இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றிருந்தாங்க. அதே சமயம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கவுன்சிலர்கள் கடந்த திமுக ஆட்சியில் செம்மொழி பூங்கா கட்டப்பட்டதுல 40 கோடி வரை முறைகேடு செய்திருப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்து அந்த அரங்கத்துல பேசியதோடு திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையே கடும் கூச்சல் ஏற்பட்டது. அந்த சூழல்ல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கவுன்சிலர் காயத்ரி மேயர் மற்றும் மாநகராட்சி ஆணையர் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தில் மேலே ஏறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுனால திமுகவை சேர்ந்த கவுன்சிலர்கள் அவர்களை அவர் கையை பிடித்து கீழே இழுத்து அவர் வெளியே அனுப்புவதற்கு முயற்சித்தார்கள். இதனால அங்க ஒரு கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டு ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து மேயர் ஒரு 5 கவுன்சிலர்கள், அதாவது இந்த கூச்சலும் இந்த குழப்பமும் ஏற்பட்டு கூட்டம் நடைபெறாமல் இருப்பதற்கு இடையூறாக இருந்ததாக மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த ராமமூர்த்தி, பூபதி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சாந்தி, பிரபா ரவீந்திரன் மற்றும் காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரி, இந்த 5 பேரையும் 2 மாத காலம் பணியிட நீக்கம் செய்வதாக இந்த கூட்டத்திற்கு, அதாவது மாநகராட்சி கூட்டத்தில் பங்கு பெறாமல் இருப்பதற்காக இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கார். இதனையடுத்து கூட்டம் தொடர்ந்து சலசலப்பு ஏற்பட்டதுனால 12 மணி வரை கூட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பதாகவும் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். தற்போது இன்னும் சில நிமிடங்கள்ல மீண்டும் கூட்டம் தொடங்க இருக்கு. இந்த சூழல்ல 5 பேர் பணியிடை நீக்கம் செய்திருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். கும்பகோணம் பொதுமக்களே, நிராலி பாராமெடிக்கல் கல்லூரியில் நடைபெறும் இலவச கண் பரிசோதனை முகாமில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள்.